வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க, நம்ம வந்திருக்கிற அந்த புது அரும்பு பச்சை அரும்பை எப்படி நம்ம காப்பாற்றி அறுவடை கொண்டு போகிறோங்கிறது தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நேற்று துளிர் எப்படி வரும், பச்சை அரும்பு எப்படி வரும்ன்றதை நேற்று வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அதை பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குற நண்பர்கள் நேற்று நான் போட்ட வீடியோ பார்த்துக்குங்க. இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த மருந்து அத்தனையும் அப்படியே உங்கள் பார்வைக்கு நான் வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த மருந்து நான் ஏன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு மிக முக்கிய காரணம், நேற்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நம்ம துளிருக்கு நம்ம என்ன மருந்து நம்ம அடிக்க போகிறோன்றத கடலை புண்ணாக்கு கரைசல் கூட என்னென்ன உரங்கள் நம்ம சேர்த்து அடிக்கலாம், இல்லை கடலை புண்ணாக்கு கரைசல் நம்ம எவ்வளோ அளவில் நம்ம ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ வாங்கி ஊற வச்சு அது கூட யூரியா நம்ம ஒரு மூட்டை, ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன், ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா கலந்து நம்ம போடலாம். இது பர்டிகுலராக குறிப்பாக துளிர் வருவதற்கு மட்டுமே. செடி நீங்கள் அறுத்து விட்டீங்க, துளிர் வரும்போது மட்டும் பண்ணலாம். கொஞ்சம் துளிர் வந்திருக்குது, இன்னும் கொஞ்சம் துளிர் எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் தோட்டத்தில் நல்லா அரும்பு கட்டியிருக்கு, துளிர் வந்துருச்சு அப்படின்னும் போது இது பயன்படுத்த வேண்டாம். மேலே இந்த கடலை புண்ணாக்கும் யூரியாவும் போட்டுட்டு மேலே 10 லிட்டருக்கு 50 கிராம் சல்ஃபரு, அதுக்கப்புறம் புழு பூச்சி மருந்து இது நீங்கள் சேர்த்து அடிக்கும்போது துளிர் எக்ஸலண்ட்டாக வரும். ஆனால் அரும்பு வந்ததுக்கப்புறமா சல்ஃபரை நம்ம குறைச்சிக்கணும். சல்ஃபரை போட்டோம்னா மறுபடியும் துளிர் தழைக்க ஆரம்பிச்சிடும். செடி தழைக்க ஆரம்பிச்சதுன்னா அரும்பு கட்டாது. செடி என்றைக்கு தழைக்க ஆரம்பிக்குதோ அன்றைக்கி அரும்பு அடிக்காது. அதனால் இந்த செடியை நம்ம அப்படியே நிறுத்தி, வளர்ச்சியை நிறுத்தி அரும்பு கட்ட வைக்கணும். அதுக்கு தான் என்ன மருந்து பயன்படும்னா, கல்டர்லாம் அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. கல்டர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு செடியோட வளர்ச்சியை நிறுத்தி அரும்பு கட்ட வைக்கிறது. கல்டரோட வேலை அதுதான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வளர்ச்சிக்கு என்னென்ன மருந்து என்னென்ன உரம் தேவை அதை நம்ம கட் டவுன் பண்ணுறோம். என்ன, நம்ம துளிருக்கு என்ன மருந்து சொன்னோம் அதை கட் டவுன் பண்ணுறோம். அப்போ துளிருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேலே சல்ஃபர் அடிக்கும்போது எக்ஸோடிஸ்ன்ற மருந்தெல்லாம் சேர்த்து அடிக்கிறோம். அப்போ இதெல்லாம் துளிர் கொடுக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே கட் டவுன் பண்ணும்போது இப்போ அடுத்தது வருது உங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டு. நம்ம நண்பர்கள், ஏனைய நண்பர்கள், சகோதரர்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, வந்த பூவை எப்படிங்க நம்ம அறுவடைக்கு கொண்டு போய் நிறுத்த முடியும்? இது மிகப்பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு கான்செப்ட் இது. அந்த கான்செப்டை நான் ரொம்ப எளிமையாக, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமையாக நான் இந்த கான்செப்டை நான் உடைக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தோட்டத்தில் நான் எங்கே நிற்கிறேன்னா, பச்சை அரும்பு கட்டியிருக்குது. எனக்கும் இதே பிரச்சனை தான் நான் நின்றுருக்கேன். எனக்கு அறுவடை கொண்டு போனேங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி போயிட்டு மார்க்கெட்டுக்கு போனேன், கடைக்கு 240 ml சிமோடிஸ் 1900 ரூபாய் கிடச்சிது. 80 ml சிமோடிஸ் இருக்குது 680 ரூபா. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரையில். மதுரையில் என்னோடய நண்பர் சொன்னாங்க 750 ரூபான்னு. எங்கே கம்மியாக கிடைக்கிது எனக்கு 680 ரூபா. எவ்வளோ? 80 ml. 1 லிட்டருக்கு நம்ம 1 ml பயன்படுத்தலாம், இல்லைன்னா 0.8 ml பயன்படுத்தலாம். கூடவே நம்ம என்ன பயன்படுத்தணும்னா பேந்தால், கம்பல்சரி பேந்தால் பயன்படுத்தணும். 1 லிட்டருக்கு 2 ml, 1 லிட்டருக்கு 2 ml இது பயன்படுத்தணும் பேந்தால். இது ரெண்டுமே சிமோடிஸு, பேந்தால். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கேற்றுற தீப எண்ணெய் இது கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் மார்க்கர், ஃபிடா, ரெனோஃபின். பேந்தால், மார்க்கர், ஃபிடா, ரெனோஃபின் நீங்கள் நிதா ஃபார்ம் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு யூடியூப்பில் நீங்கள் கூடவே அந்த பேந்தால் மார்க்கர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு 50 வீடியோ மேலே வரும். அதை பாருங்கள், என்ன அளவில் பயன்படுத்தணுங்கிறது நான் இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். பேந்தால் 1 லிட்டருக்கு 2 ml, மார்க்கர் 1 லிட்டருக்கு 2 ml, ரெனோஃபின், ஃபிடா 1 லிட்டருக்கு 1 ml. ரெனோஃபினும் 1 ml, ஃபிடாவும் 1 ml. அப்போது சிமோடிஸ் 1 ml அல்லது 0.8 ml. இது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பூவை சொத்த விடாமல், பூவை சிவப்பரும்பு அடிக்காமல்,
காம்பழுகள் இல்லாமல், முக்குப்புழு இல்லாமல், சொத்தைப்பூ இல்லாமல் நம்மளால் காப்பாற்ற முடியும். இப்போ நீங்கள் அடிச்சிங்க இன்றைக்கி என்ன கிழமை? திங்கக்கிழமை. இன்றைக்கி நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 4 நாள் கழித்து, ஒரு 5 நாள் கழித்து மறுபடியும் ஒரு டோஸு சிமோடிஸோடு சேர்த்து அடிங்க. இதே டோஸ் அடிங்க. அடித்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு அடுத்த நாட்களில் நடுவில் வாரத்துக்கு 2 மருந்து அடிக்கணும் இல்லையா? நடுவில் கொஞ்சம் கம்மியான விலையில் போய் மருந்து வாங்கி அடிங்க. சிம்போடிஸ் எவ்ரி டைம் அடிக்கணும்னு தேவையில்லை. 2 பூ 15 நாள் தான் ஆயில் வர்றது. அதனோட லைஃப் டைமே பார்த்திங்கன்னா 15 டேஸ். இந்த 15 டேஸ்க்குள்ளே நம்ம ஒரு 2 டோஸ் அடிச்சிட்டோம்னா பூவை என்டையர் ஹார்வெஸ்டிங் வரைக்கும் நம்ம காப்பாற்றிடலாம். இப்போ இது புழு பூச்சி மருந்துக்கு நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இப்போ பூ அதிகமாக வரணும், எனக்கு பூ அதிகமாக வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, லஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது, LUSHன்னு. இது பார்த்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட் CBD எக்ஸ்ட்ராக்ட் காம்போ. இது பூவை மல்டிப்ளை பண்ணி தரும் பூவை. இது மல்டிப்ளைன்னா தமிழில் என்ன சொல்கிறதுனா, அது அதிகமாக நம்மளை பெருக்கி தரும், உருவாக்கி தரும் இந்த மருந்து. இது 10 லிட்டருக்கு 2 ml. நான் வாங்கினது 30 ml வாங்கினேன். ஒரு பாட்டில். அது ஒரு பாட்டில் 30 ml 350 ரூபா நான் வாங்கினது. அது பார்த்திங்க அப்படின்னா எனது 16 லிட்டர் கெப்பாசிட்டி. எனக்கு 10 டேங்க் ஓட்டுவேன் நான். அப்போ எனக்கு 3 ml போட சொல்லியிருந்தாங்க. 10 லிட்டர் போட்டவங்களுக்கு 2 ml போதுமா. அப்போது உங்களுடைய அளவு எப்படி நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிங்க. இந்த லஷ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பூவெல்லாம் சும்மா அடிச்சு வேறு லெவலில் உருவாக்கி தரும். நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்லா எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மருந்தோடு நான் சொன்ன அந்த லஷ் போட்டோமா, அதுக்கப்புறம் போரான் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 25-30 ml சேர்த்துக்கலாம். போரான் சேர்த்துக்கிட்டோமா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிடு பூ நல்லா உருவாக்கியும் தரும், பூ துளுரும் நல்லா உருவாக்கி தரும். ரெண்டுமே பயன்படாது. 2 இடத்துல பயன்படக்கூடிய ஒரு மருந்து, சூப்பரான அற்புதமான ஒரு மருந்து ஜிப்ராலிக் ஆசிட். அது நான் வாங்கினது ஒரு 1/2 லிட்டரு 350 ரூபா. அப்போது நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது உங்களுக்கு அது டிஃபால்ட் ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கும் வரதான் செய்யும். அதனால் நம்ம மீண்டும் ஒரு முறை நான் தெளிவுபடுத்துகிறேன். நாளைக்கு நான் அடிக்க போகிற மருந்து என்னுடைய பூவை தரமானதாகவும் அதீத உற்பத்திக்காகவும் அதிக எண்ணிக்கையிலான ஒரு பூவை கொண்டு வருவதற்காக நான் எடுக்கின்ற முயற்சி. நேற்று நான் ஒரு பதிவிறக்கம் செய்தேன். அது முழுக்க எப்படி நமக்கு புதிதாக தளிரும் புதிதான அரும்பும் வர வைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இன்று நாளை நான் அடிக்க போகிற மருந்தோட பேர், அது என்ன காரணம் என்றால் அதிகப்படியான பூ, அதிகப்படியான உற்பத்தி, அதிகப்படியான பூ சேதாரம் இல்லாமல் வருகின்ற எல்லா அரும்பும் நான் முழுமையாக அறுவடை பண்ண வேண்டும். அதற்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, சிமோடிஸு 1 லிட்டருக்கு 1 ml, பேந்தால் 1 லிட்டருக்கு 2 ml, மார்க்கர் 1 லிட்டருக்கு 2 ml, ஃபிடா 1 லிட்டருக்கு 1 ml, ரெனோஃபின் 1 லிட்டருக்கு 1 ml, கூட நம்ம லஷ்ஷு 1 லிட்டர் அதாவது 10 லிட்டருக்கு 2 ml. ஜிப்ராலிக் ஆசிட் பயன்படுத்த போகிறீங்களா? நான் நாளைக்கு ஜிப்ராலிக் ஆசிட் நான் பயன்படுத்தலை. காரணம், எனக்கு அதீத துளிர் வந்தாச்சு. எனக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு தளிர் வந்தாச்சு. நான் மறுபடியும் ஜிப்ராலிக் போட்டேன்னா மறுபடியும் துளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நாளைக்கு நான் ஜிப்ராலிக் பயன்படுத்த மாட்டேன். அப்படி ஒருவேளை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா 10 லிட்டருக்கு 5 ml. நான் நாளைக்கு பயன்படுத்த போகிற மருந்து இவ்வளோ தான். லஷ்ஷு ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம், சிமோடிஸு, பேந்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா. ஓகே, 5 மருந்து ஆச்சுங்களா. கூட லஷ்ஷு பயன்படுத்த போகிறேன், LUSH லஷ். இந்த மருந்து நான் பயன்படுத்த போகிறேன். பயன்படுத்திட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு நடுவில் ஒரு மருந்து 3-4 டேஸ்க்கு ஒரு மருந்து நடுவில் போடும்போது நான் இந்த மாதிரி தைமத்தேசிமு, எமாஜின் பென்சோசைட்டு, எக்கலாஸு, இந்த மாதிரி மருந்து இருக்குல்ல, மோனோக்ரோடோபாஸு, இந்த மாதிரி மருந்து பயன்படுத்துவேன் நடுவில். மறுபடியும் நான் பார்த்திங்கன்னா வாரத்தோட இறுதியில் சேம் சிமோடிஸு, பேந்தால், மார்க்கர், ரெனோஃபின், ஃபிடா
இதுமாரி பயன்படுத்துவேன். அப்போது லஷ்ஷு நான் ஒரு பாட்டில் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் 1 வீக்கில் எனக்கு தெரியும் எவ்வளோ பூ எவ்வளோ வடிவிலான பூ எனக்கு அதிகப்படுத்துதுன்னு தெரியும் எனக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மறுபடியும் வந்து வாங்கிட்டு வந்து அடிப்பேன். ஒரு வேளை எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்னா மறுபடியும் வாங்கி வந்து அடிக்கலாம். இல்லைனா கல்டர் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து அடிக்கலாம். அது கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கொடுக்குதுங்க. அப்போ ஜிப்ராலிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா பூ நல்லா அறுவடை ஸ்டார்ட் ஆகிற ஒரு பாதி அரும்பு தொடங்கிறது பாருங்கள். அப்போ ஒரு ஜிப்ராலிக் ஆசிட் நம்ம கொடுக்கலாம். அப்போ நம்ம எப்படி கொடுக்கலாம்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் பூ வந்து அப்படியே இந்த சின்ன சின்னதாக இருக்கும் அரும்பு வளர பூ அந்த அறுவடை பூ சைஸ் வர மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஜிப்ராலிக் போட்ட உடனே அப்படியே முழுசாக பூவாக மாறிடும். நல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுத்து கொடுக்கும். நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பாருங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துடும். உங்களுக்கு சொல்லும்போது ஒரு முறை மலைப்பாக இருக்கலாம் உங்களுக்கு. அது நோ ப்ராப்ளம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு நான் அடிக்க போகிற மருந்து நான் மறுபடியும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் திருப்பி அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது எங்கே புரியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு தான் நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கான மிக முக்கிய காரணம். அகைன் ஐ எம் டெல்லிங் ஃபார் இன் இங்கிலீஷ் ஃபார் பீப்புள் who is watching in other state and other language people. So tomorrow I am going to spraying Simodis for 1 liter 1 ml, Penthal 1 liter for 1 ml, Marker 1 liter for 1 ml, Renofin Penthal 1 liter for 2 ml, Marker 1 liter for 2 ml, Renofin 1 liter for 1 ml, Fida 1 liter for 1 ml, and newly I added for one medicine, one fertilizer, that was Lush, LUSS Lush. The chemical combination is amino acid and seaweed extract. It will very improve and help to growing the flowers and the multiply. The flowers will be the multiplying because this playing the excellent role on multi plants. I have the already experience, but now this season I am going to use first time. So earlier I was used, but now this year for 2026 I am going to use the first time. So I am also very exciting to how the result coming. So definitely it will showing for within 1 week. You continuously keep on watching on my channel. The channel name is the Nida Farm India. So definitely it will be very useful for us, our life turning videos, this all, because wherever we go, where to work, so any kind of work like any IT field, so people getting for 1 lakh, suppose the people can be do for 5 acre 1 acre mulli plants. So definitely I am sure about it. So people can earn for monthly 3 lakhs as a profit income after all making for the expenses. Just I am avoiding excluding the expenses. So definitely it will be very useful videos for each and everyone. But the thing is we have to understand that what is the exactly mulli plants happening, because if you don't understand, because the mulli plants is not for the throughout the what we are doing, the people can follow, all of the people can be follow, will be success rate is more. No, mulli plants different for each plant, each sand, each soil and each climate. So that's why the different medicines of people can be using. Some medicine not working for me, some medicine working for to other people. ஐயோ சாரிங்க, நான் பாட்டு கண்டினியூஸாக வளர ஆரம்பிச்சிட்டேன் இங்கிலீஷில். ஸோ ஆக இதுதான் நான் சொல்ல வந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லா மண்ணுக்கும் எல்லா செடியும் ஒத்துக்காது, எல்லா மருந்தும் எல்லா பிளான்ட்டுக்கும் ஒத்துக்காது. ஆனால் பரவலாக நாங்கள் சொல்கிற மருந்து பார்த்திங்கன்னா 99% பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு இந்த மருந்து ஒத்துக்குது. லஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் பயன்பாடுகள் இருக்குது. இது வந்து யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் எங்கே நம்மளும் பெரிய ஆள் ஆகிடும்ன்ற பயம் அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் சொன்ன அந்த கடலை புண்ணாக்கு கரைசலும் யூரியாவோட ரொம்ப சீப் ரேட்டில் நம்ம நடக்கக்கூடிய விஷயம் இது. நான் சொன்ன இந்த மருந்தெல்லாம் பாருங்கள் 350 ரூபா. சிமோடிஸை தவிர மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்துறது 200 ரூபா. ஒரு டைமுக்கு நம்ம பயன்படுத்துகிற மருந்து பார்த்தா 150 ரூபா, 200 ரூபா, 350 ரூபா, இந்த ரேஞ்சில் தான் நான் சொல்லுவேன். இது நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்டு வேறு லெவலில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய உரங்கள். இப்போ இந்த அறுவடை மட்டும் எனக்கு இந்த பிப்ரவரி மாதம் இந்த மருந்து மட்டும் எனக்கு நல்லபடியாக எனக்கு கை கொடுக்குதுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், எப்படி இருந்தாலும் ஒரு 4 லட்சம் 3 லட்சம் தொட்டுருவோம். நான் அதை பொறுத்து வந்து பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா?
சரி, நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நம்ம சேனல பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் நிறைய பேர் சொல்லுங்கள். நம்ம சேனல் க்ரோ பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். பணிந்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.